மற்ற கடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம நீங்கள் பெரிய பெரிய ஷவர்மா, அப்புறம் கோஸ்ட் ஷவர்மா, அப்புறம் என்ன ரஜனை சாப்பிட்றது என்னன்னா கோஸ்ட் ஷவர்மா. நம்ம சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு பிரியாணி கடை நம்ம வந்து ஈவினிங் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். பிரியாணி கடை நம்ம இருக்கிற எந்த லொகேஷனில் போடுறோமோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அருமையாக கொடுப்போம். ஓகேங்களா? பெஸ்ட் டேஸ்ட் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி சீரக சம்பா ரைஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு உங்கள் யூடியூப் சேனலில் இருக்க நமக்கு நான் உங்கள் விஜய் சுபாஷ். ஹாய் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிரில் நைட்ஸ் தான் வந்துருக்குறேங்க. வில்லாங்குறிச்சி கிரில் நைட்ஸ். வாங்க போகலாம். நம்ம ராஜனும் கௌதமும் உட்காந்துருக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு ஷவர்மா ஆர்டர் பண்ணிட்டாங்க. பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அண்ணா ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வில்லாங்குறிச்சி பேங்க் சரௌம்பட்டி வில்லாங்குறிச்சியில் கிரில் நைட்ஸ் அப்படின்னு கிடைச்சி வந்துருக்கிறோம். அண்ணா கிரில் நைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷவர்மா ஸ்பெஷல் ஷவர்மாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 139 ஆஃபர் இல்லை, நார்மல் ப்ரைஸ் தான். இந்த கடையில் கொஞ்சம் ப்ரைஸ் ஒரு மற்ற கடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம நீங்கள் பெரிய பெரிய ஷவர்மா, அப்புறம் கோஸ்ட் ஷவர்மா, அப்புறம் என்ன எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா மெக்சிகன் ஷவர்மா இதான் நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கிறோம். ஓகேங்களா? வாங்க நம்ம ஓகேங்களா ஒரு க்ளோஸ்அப் போய்க்கலாம். அவன் க்ளோஸ்அப் போறதுக்குள்ள எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் வாயை பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இது கவனம் சாப்பிட்றது வந்து நார்மல் ஷவர்மா. ஓகேங்களா? நம்ம ராஜனா சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா வேற ஒரு டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ராஜனா சாப்பிட்றது என்னன்னா கோஸ்ட் ஷவர்மா. நம்ம சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ஷவர்மா. ஓகேங்களா? நார்மல் வந்து நார்மலா தான் இருக்கும். கோஸ்ட் வந்து காரம் ரொம்ப ஹெவியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெக்சிகன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேங்கினஸா இருக்கும். ஆனா எங்கன்னா சைட்ல உருவுறீங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நம்ம பிளேட்ல ஆர்டர் போடுறாங்க. இதுக்கு மேலே கைய வச்சா என்னடா பண்ணுவ? உலகேஸ்ல உள்ள போயிடுவாடா. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நைட் அவுட், சும்மா ஒரு நைட் ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றோம். ஓகேங்களா? ஸ்நாக்கா டின்னரானா என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஷவர்மா நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாம். க்ளோஸ்அப்பா அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷவர்மா சாப்பிடும்போது எடுத்து உள்ள ஸ்டஃப் பண்ணி அப்புறம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, சும்மா வேற லெவல் இருக்கும். வாங்க சாப்பிடுவோம். கொஞ்சம் லைட்டு உப்பு அதிகமாக இருக்கணும். கரெக்டா கொஞ்சம் லைட்டு உப்பு அதிகமாக இருக்கு. பட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கடையில் வந்துட்டு அப்படி சொல்கிறோம் நினைக்காதீங்க, உண்மை தான் சொல்கிறோம். ஓகே ஒவ்வொரு கடையிலும் எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா உப்பு அப்புறம் சர்க்கரை ஜூஸ் போடும்போதாக இருக்கட்டும், காரம் இதெல்லாம் வந்து எல்லா டைமும் கரெக்டாக வருங்கிறது கிடையாது. ஏன்னா கையும் ஏன்னா போச்சு. ஆமாம், இதில் எது கோஸ்ட்டு கலந்துருச்சா எனக்கு தெரிஞ்சு இதான் கோஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? இதான் கோஸ்ட். இதான் நீங்க சாப்பிட்டீங்க. இருக்கட்டும். இருடா வச்சிருக்க மாட்டேன், உனக்கு வச்சிருப்போம். சாப்பிடுற எல்லாம் நீங்க சாப்பிடு. எனக்கு போதும். சொல்றீங்களா? ஆமாப்பா. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஸ்பைஸா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப விட்டுறோம். டேங்கி இருக்குண்ணா. இதான் கோஸ்டா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையா இருக்கு. உப்பு ஸ்பைசஸ் என்னன்னு தெரியல. 3 வாங்கணும், 3 மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கணும். அது சாட் பார்த்து சொல்லுங்க. சாட் பார்த்து எப்படின்னு சொல்லுங்க. நல்லா இருக்குமா? எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து மெக்சிகன் டேங்கி இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பெரிய நம்ம ஸ்டஃபிங் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓகே வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக்க பிடிங்க வெளியே எடுத்துடா. சூப்பரா இருக்கு.
இதுதான் தேங்கி, அதாவது அது கோஸ்ட், இது என்னது மெக்சிகன், இதான் தேங்கினஸ் இருக்கு. ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ என்ன வரையும் சரணபடி வேணும்னா, இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு. நம்ம நைட் டைம் வந்து ஷாப் போடலான்னு இருந்தோம் இல்லைங்க, நம்ம ஃப்ரீ டைம்ல தள்ளுவண்டி கடை போடலான்னு இருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ல போய் பெர்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். பட் இப்போ சரம்புடி துடியலூர் ரோட்ல வந்து எந்த கடைக்குமே அலோடு இல்லைங்க. மாதிரி ரோடு ப்ராசஸ் போயிட்டு இருக்கனால இருக்கிற கடைக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ அதனால நீங்கள் வேற பக்கம் பார்த்துக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சரவணம்பட்டி டு துடியலூர் ரோடு வந்து நல்ல ஒரு பீக்கான ஒரு ஏரியா. அங்கே போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், பப்ளிக் ரெஸ்பான்ஸு. நம்ம பார்க்கலாங்க, நம்ம வேற ஏதாச்சும் லொக்கேஷன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆக்சுவலி அந்த பிரியாணி குக்கிங் வீடியோ லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்போம், யாராவது வாட்ச் பண்ணி நோட் பண்ணி தெரியல. பிரியாணி குக்கிங் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் ஸ்டார்டிங்கில், அது மாதிரி பிரியாணி கடை வந்து நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு பிரியாணி கடை நம்ம வந்து ஈவினிங் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம ஆக்சுவலி வந்து குக்கிங்க்கு வந்து மாஸ்டர் போட்டுருக்குதுங்க. சேல்ஸ் வந்து ஈவினிங் டைம் தரலாம், நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சது நம்மளே பார்க்கறது தான். ஸோ அதனால சேல்ஸ் வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். லொக்கேஷன் தான் இப்போ பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே வாங்கியாச்சு, நம்ம தேவையான திங்ஸ் கிராசரிஸ் எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம லொக்கேஷன் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிங்க. லொக்கேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம லொக்கேஷன் எங்கே போடுறோம், இதில் நம்ம வந்து ஆக்சுவலாக கார்லேயே நம்ம கேப், நம்ம டாக்ஸி வந்து கோயம்புத்தூர்ல நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குங்க, அதுலேயே போடலாம் ஒரு பிளான் இருக்கு. நம்ம இன்னொரு கடைக்கு நம்ம வந்து தள்ளுவண்டி இருந்தாலும் அதுக்கு வாடகை கொடுக்கணும். ஸோ அதனால வந்து நம்ம கேப்லேயே வைக்கலாம் ஒரு பிளான் இருக்குங்க. ஏன்னா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு டே பை டே வீடியோஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம், ஓகேங்களா. பிரியாணி கடை நம்ம இருக்கிற எந்த லொக்கேஷனில் போடுறோமோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அருமையாக கொடுப்போம், ஓகேங்களா. பெஸ்ட் டேஸ்ட் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து நம்ம கடையில் ட்ரை பண்ணுங்க. பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆவணி மாதம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான். ஆவணி 1 to 3 ரெண்டு நாள் ஏதோ நாள் ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸ்டார்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக வீடியோட அப்டேட் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம கடையில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஓகே, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி வச்சு ஆக்சுவலாக வேறு லெவல் டேஸ்ட்டாக கிரில் நைட்ஸ் வந்து நல்ல ஒரு பிராண்டு, அது ஃபேன்சிஸ் மாதிரி. ட்ரை பண்ணி பாருங்க. வில்லாங்குடி சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. டீ பாய் பக்கத்துலேயே இருக்கு. அங்கே ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா டீ பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. பக்கத்துலேயே கிரில் நைட்ஸ் அங்கே தம்பி, ஓகேங்களா. இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபேன்சிஸ் எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப தலைவலியாக இருந்ததுன்னா நம்ம டீ பாயில் வந்து டீ குடிப்போம். ரொம்ப மைண்ட் ரிலீஃபான ஒரு என்ன சொல்றது ஒரு டீயா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க, ஓகேங்களா. ஸோ அதனால வந்து கௌரவம் வேற ப்ரோ, போதும் ப்ரோ பசிக்குது அப்படிங்கிறா. இருடா அவ்வளோ முடிக்க போகிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம ஷாப் பிரியாணி ஷாப் அப்டேட் பண்றோம். எந்த லொகேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றோம். இந்த லொகேஷன் வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, டாடா பை பை, see you until waiting our videos. ஓகே டாடா. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது.